ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின். இந்த ஆப்ஷன் செயினை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறையா பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் அப்படின்னா என்னன்னு தெரியல. சரி, அந்த ஆப்ஷன் செயினை பற்றி நம்ம பேசிக்ல இருந்து இதில் நம்ம என்னென்னலாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றதையும் இதில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். சரியா? நிறைய பிகினர்ஸ்க்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ நம்ம கால் ஆப்ஷன்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மேலே போச்சுன்னா பை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும், ப்ராஃபிட் கிடைக்கும். அதே இது புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போச்சுன்னா நம்ம பை பண்ணோம்னா என்ன செய்யும், ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? அதே இது நீங்கள் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா இதை ஆப்போசிட் பண்ணணும். சரியா? மார்க்கெட் மேலே போகும்போது புட் ஆப்ஷனை செல் பண்ணணும், மார்க்கெட் கீழே வரும்போது கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணணும். சரியா? இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பேசிக் தான். சரியா? இது வந்து நிறைய நியூ பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கண்டென்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுலேயே இன்னும் கொஞ்சம் நம்ம ஆப்ஷன் செயினை எப்படி அட்வான்ஸ்டா பார்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம இதில் சொல்லி கொடுத்துடலாம். சரிங்களா? சரி. ஸோ இப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, இப்போ இது என்ன, இது வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது இது எல்டிபி. நம்மளுக்கு இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸாக இருக்கு. சரிங்களா? இது வந்து மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கும்போது இது எல்டிபியா இருக்கும். ஓகே, இது வந்து புட் ஆப்ஷனோடது, இது வந்து கால் ஆப்ஷனோடது. சரியா? இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு ஐடிஎம், சரியா, ஏடிஎம், ஓடிஎம் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அது இங்க இருக்கு பாருங்க. புட் ஆப்ஷனுக்கு எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா நம்பர்ஸ் கீழே போகணும். சரிங்களா? அதாவது 24,900 இருக்கு அப்படின்னா 24,980, 25,000 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், கூடிக்கிட்டே இருக்கும். கூடிக்கிட்டே இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல ஐடிஎம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஐடிஎம். இப்போ வந்து நம்மளுக்கு நிப்டி எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அந்த இது நம்ம என்ன சொல்லணும், ஸ்பாட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அதை நம்ம என்ன சொல்லணும், ஏடிஎம். ஓகே, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இதுக்கு மேல, அதாவது இந்த ஏடிஎம்க்கு கீழே இருக்கிறது ஐடிஎம், ஏடிஎம்க்கு மேல இருக்கிறது ஓடிஎம். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கு. ஓகே, அதே இது கால் ஆப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா அதே இதுல அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? கால் ஆப்ஷனுக்கு எப்பவுமே மார்க்கெட்ல இருந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து குறையணும். குறையிற ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஐடிஎம்மா இருக்கும். சரியா? ஐடிஎம். ஓகே, அதே போலதான் இதுக்கும் ஏடிஎம் வந்து ரெண்டுக்குமே ஒண்ணுதான். அதாவது கால் ஆப்ஷனுக்கும் சரி புட் ஆப்ஷனுக்கும் சரி ஏடிஎம் ஒரே இதுதான் வரும். சரியா? இது வந்து ஏடிஎம். ஏடிஎம் என்ன பிரைஸ் இருக்கு, 24,900 வந்து ஏடிஎம்மா இருக்கு. மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம இதை எடுக்கணும். அதை மட்டும் பேஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து எது பிரீமியம் டிஃப்ரெண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆயிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 24,850 கிட்ட க்ளோஸ் ஆயிருந்தது. ஆனா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பிரைஸ் எதுல ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 24,900 தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, டிஃப்ரெண்ட் பிரைஸ் கம்மியா இருக்கு. ஸோ நம்ம அதை தான் ஏடிஎம்மா கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி தான் இதுக்கு மார்க்கெட் கீழே வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு ஓடிஎம்மா இருக்கும். சரிங்களா? அப்படி நேர்மறை ஆப்போசிட். ஓகேவா? புட் ஆப்ஷனுக்கு ஆப்போசிட் தான் நம்ம எப்பவுமே வந்து ஓடிஎம் இருக்கும். புட் ஆப்ஷன் வந்து ஐடிஎம் எது இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கு ஆப்போசிட் சேம் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஓடிஎம் இருக்கும். இதை நீங்க நனவுல வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து ஐடிஎம்னா என்ன, ஓடிஎம்னா என்ன,
ஏடிஎம்னா என்னன்றத தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவையும் சொல்றேன், எப்பவுமே புட் ஆப்ஷனுக்கு மார்க்கெட்ல இருந்து மார்க்கெட் பிரைஸை விட அதிகமா இருக்கிற ரேஞ்ச் வந்து ஐடிஎம்மா இருக்கும். ஓகேவா? ஐடிஎம்மா இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பாட் பிரைஸ் எப்பவுமே ஏடிஎம்மா தான் இருக்கும். சரியா? அதே போல அதுக்கு மேல இருக்கிற குறைஞ்ச ஆப்ஷன் எல்லாமே ஓடிஎம். அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ல அதாவது ஸ்பாட் பிரைஸ்ல இருந்து குறைஞ்ச ஸ்ட்ரைக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎம் ஆகவும், அதே மாதிரி தான் இதுக்கும் ஸ்பாட் பிரைஸ் வந்து ஏடிஎம். சரியா? அதிகமா இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஓடிஎம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். சரி, அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, நம்ம இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ, சரியா? இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, டைம் வேல்யூனா என்ன அப்படின்றத பத்தி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம ஐடிஎம் ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐடிஎம்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூவும் இருக்கும், டைம் வேல்யூவும் இருக்கும். சரியா? அதே போல ஓடிஎம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்லி என்ன இருக்கும், வெறும் டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்காது. அதே போல நம்ம ஏடிஎம், சரியா, ஏடிஎம் பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஏடிஎம் பாயிண்ட்லயும் ஒன்லி நம்மளுக்கு டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்காது. இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு உண்மையான விலை. ஓகேவா? அதனுடைய உண்மையான விலை என்ன அப்படின்றது தான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூன்றது குறிக்குது. சரியா? இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சரி, உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 24,800 கால் ஆப்ஷன் எடுத்துக்கிடுவோம். சரியா? இது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 249 ரூபாய் இருக்கு. சரியா? இதனுடைய உண்மையான விலை என்ன அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க, ஏடிஎம் பாயிண்ட்ல இருந்து இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, இதுக்கும் பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த 100 பாயிண்ட்டை நம்ம இதுல போட்டுருக்கோம். ஓகே, இந்த 100 பாயிண்ட்டை நம்ம என்ன பண்றோம், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 100 பாயிண்ட் தான் வந்து என்ன விலை, உண்மையான விலை. சரியா? இதுல நம்மளுக்கு டைம் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு இந்த 100 பாயிண்ட்ல இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 149 வருது. சரியா? இது வந்து நம்மளுக்கு என்னது, டைம் வேல்யூ. ஓகே, ஐவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இல்ல டிவி இது. ஓகே, டிவி இது வந்து பாத்தீங்கன்னா ஐவி. ஓகே, 100 பாயிண்ட்ன்றது வந்து நம்மளுக்கு ஐவி, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூ அப்படின்றது நம்மளுக்கு எங்க கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதுல இருந்து எடுத்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இது வந்து ஓடிஎம்க்கு கொடுப்பாங்க. இந்த ஓடிஎம்க்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதையும் நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். அதாவது 25,000 கால், 25,000 காலை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கு, 146 ரூபாய் இருக்கு. சரியா? அதாவது 1 ரூபாய் 2 ரூபாய், அதாவது ஒரு 5 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அது பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிரிக்ஸ் சொல்றாங்க இல்லையா, இந்த தீட்டா வேகா அந்த இதை பொறுத்து நம்மளுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாறும். சரியா? அதனால ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதோட டைம் வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இந்த ஓடிஎம்க்கு கொடுக்குறாங்க அப்படின்றது இதுல இருந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் வேல்யூக்கு என்னது இல்லை, மதிப்பு கிடையாது. இது 0 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து இது என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப இது 0 ஆகும்போது இங்க என்ன ஆகும், இதுல உள்ள டைம் வேல்யூ என்ன ஆகணும், 0 ஆகணும். இதுல உள்ள டைம் வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா மிச்சம் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும், இதுல ஒன்லி 100 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். சரியா? நம்மளுக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த ஐடிஎம்ல என்ன கிடைக்கும், ஒன்லி 100 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? மார்க்கெட் இதே இடத்துல ஒரு வாரம் நின்னாலும் உங்களுக்கு நீங்க இதை வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு லாபமா நஷ்டமா, நஷ்டம் தான் ஏற்படும். ஏன் அப்படின்னா இந்த 24,900 இருந்து உங்களுக்கு எதுக்கு மேல போனா
நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 250 இந்த இதோட நீங்க கூட்டணும். சரியா? இதோட கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 25,150. சரியா? இந்த 150க்கு மார்க்கெட் மேல நின்னா மட்டும்தான் என்ன செய்யும், நீங்க இதை பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் வரும். சரியா? அது வரைக்கும் மார்க்கெட் இதுக்குள்ள இடையிலேயே நின்றுச்சுன்னா நீங்க பை பண்ணது லாஸ்ல தான் போய் முடியும். சரியா? ஸோ இந்த இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? டைம் வேல்யூவுக்கு மதிப்பு இல்லை. உண்மையான விலை இதோட விலை 100 தான். சரியா? ஸோ அதை நம்ம இப்போ வாங்கி வச்சோம்னா லாஸ்ட்ல தான் போய் முடியும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் பொசிஷன் எடுக்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செல்லர்ஸுக்கு இது என்னவா இருக்கும்? மிகவும் லாபகரமான ஒரு இதாக இருக்கும். அவங்களுக்கு என்ன லாபம்னா இந்த டைம் வேல்யூ இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு லாபம். சரியா? ஸோ நம்ம டைம் வேல்யூ இருக்கிறதுல என்ன பண்ணலாம்? இன்ட்ராடே மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர பொசிஷன் எடுத்துட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சரியா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னாலும் புட் ஆப்ஷனோட ஐடிஎம் எது? 25,000ன்றது நம்மளுக்கு ஐடிஎம்மா இருக்கு. ஐடிஎம்ல நம்மளுக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்கு? பிரீமியத்தோட ப்ரைஸ் 260. சரியா? இதுல இருந்து இதுக்கு நம்மளுக்கு உண்மையான விலை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுல இருந்து இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதாவது ஏடிஎம்ல இருந்து இந்த ஐடிஎம்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எவ்வளோ இருக்கு? 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ 100 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு என்னது? உண்மையான விலை ஐவி. ஓகே, ஐவினா என்ன? இன்டர்ன்ஸ்டிக் வேல்யூ. ஓகேவா? இதுல நம்மளுக்கு டைம் வேல்யூ எவ்வளோ இருக்கு? இதுல இருந்து அப்படியே 100 ரூபாயை கழிச்சோம் அப்படின்னா 160. இந்த 160 எங்க கொடுப்பாங்க? ஓடிஎம்க்கு கொடுப்பாங்க. ஓடிஎம். சரியா? ஓடிஎம் ஆப்ஷனுக்கு நினைச்சுவாங்க இந்த இதுல இருக்கிற டைம் வேல்யூ அப்படியே ஓடிஎம் ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இங்க இருந்து பார்ப்போமா? ஓடிஎம் ஆப்ஷன் எவ்வளவு இருக்கு? இதுதான் ஓடிஎம் ஆப்ஷன். கரெக்டா 162. கரெக்டா இருக்குங்களா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? ஆப்ஷன் செயினை நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த இது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன ஆகும்? 0 ஆயிடும். இது 0 ஆச்சுன்னா இதுல இருக்க டைம் வேல்யூ என்ன ஆயிரும்? 0 தான் ஆகும். அப்ப நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது 100 பாயிண்ட் தான் மிச்சம் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு டைம் வேல்யூனா என்ன, இன்டர்ஸ்டிக் வேல்யூனா என்னன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரி, நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த 260 அப்படின்றது இது ஏடிஎம் மாறும்போது என்ன ரேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 207 ரூபாயில இருக்கும். சரியா? அதே இது இந்த 207 ரூபான்றது ஓடிஎம் ஆகும்போது என்ன விலையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 100 பாயிண்ட் ஓடிஎம் நான் சொல்றது. சரியா? 100 பாயிண்ட் ஐடிஎம், 100 பாயிண்ட் ஓடிஎம். சரியா? இதுக்குள்ளதான் மார்க்கெட் எப்பவும் நம்மளுக்கு நிஃப்டியில இருக்கும். சரியா? அதாவது எப்பமாவது தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட்டுக்கு மேல போகும். 200 பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பாத்தீங்கன்னா இந்த 207 ரூபான்றது ஓடிஎம் ஆகும்போது இந்த விலைக்கு வந்துடும். எந்த விலைக்கு வரும்? 162 ரூபா அப்படின்ற விலைக்கு என்ன செய்யும்? வந்துடும். ஓகேவா? இதுதான் ஐடிஎம் டு ஏடிஎம், ஏடிஎம் டு ஓடிஎம். இப்படிதான் நம்மளுக்கு என்ன ஆகும்? பிரீமியம் மூமெண்டம் ஆகும். அதாவது இப்போ ஓடிஎம்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏடிஎம் போவாங்க, ஏடிஎம்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐடிஎம் போவாங்க. சில டைம் என்ன ஆகும்னா ஏடிஎம்ல இருந்து 50 பாயிண்ட் ரிஜெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா சைடு வேஸ்ல ஏடிஎம் போயிட்டு, அதாவது இங்க இருந்து ஒரு ஐடிஎம்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏடிஎம் வருவாங்க, அதாவது கால் ஆப்ஷன் வருவாங்க. இது புட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க, இது கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் ஏடிஎம்ல மீட் ஆகணும், புட் ஆப்ஷன் என்ன செய்யணும்? ஏடிஎம்ல மீட் ஆகணும். மீட் ஆயிட்டு இந்த 2 பேருக்கும் அதாவது என்ன சொல்றது, ஒரு மேட்ச்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மேட்ச். ஓகேவா? இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அகைன் ஐடிஎம் போவாங்க. இந்த மேட்ச்ல யார் லூஸ் பண்றாங்களோ அவங்க என்ன ஆவாங்க? அகைன் ஓடிஎம் வருவாங்க. சரியா? இந்த கான்செப்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்பவுமே இதுதான் என்ன செய்யும்? நம்மளுக்கு வேலை செய்யும் பிரீமியத்துல. சரியா? நீங்க இந்த ஆப்ஷன் பிரீமியம் நோட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும்.
அதாவது இதுலேருந்து இந்த ரேட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். சரியா? இது ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட். ஓகேவா? அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா? இதுவும் என்ன ஆகணும், இது ஐடிஎம்ல இருந்து ஏடிஎம் ஆகும்போது இந்த ரேட்டுக்கு வரணும், இது ஏடிஎம்ல இருந்து ஓடிஎம் ஆகும்போது இந்த ரேட்டுக்கு போகணும். சரியா? இதுதான் வந்து பிரீமியத்தோட கான்செப்ட். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது மாதிரி. இது ஓடிஎம்ல இருந்து அகைன் ஓடிஎம் போகும்போது 100 பாயிண்ட் ஓடிஎம் போனா இந்த 91 ரூபாய்க்கு இந்த ரேஞ்சில் வந்துடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டிகேவை பொறுத்து ஒரு 10 பாயிண்ட் இல்லைன்னா ஒரு 15 பாயிண்ட் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகும். சரியா? நீங்கள் காலையில் பார்த்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு அடுத்து மாறிக்கொண்டே இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த ரேஞ்சில் தான் வந்து ஆகணும். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு ரொம்ப மெயினான ஒன்று. இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், இந்த ஆப்ஷன் பிரீமியத்தை பற்றி ஈஸியாக புரிஞ்சு கொள்வதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும் இது. சரியா? இன்னைக்கு நம்ம என்னதெல்லாம் பார்த்தோம், பேசிக்ல இருந்து இந்த ஆப்ஷன் எப்படி வேலை செய்கிறது அப்படின்ற முதற்கொண்டே நம்ம என்ன செஞ்சாச்சு, இந்த ஆப்ஷன் செயினை வச்சு நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். சரியா? இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். சரியா? நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட போடக்கூடிய அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.